ஜனநாயகத்தை காப்போம், வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு வீறுநடை ஓட்டுக் கொண்டிருக்கின்ற ஜனநாயக மக்கள் கழகம் மற்றும் பாரத மக்கள் கட்சி இணைந்து நடத்துகின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், சேலம் உள்ளிட்ட நகரங்களிலே இந்த சாயக்கழிவு பிரச்சனை ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தீராத பிரச்சனையாக இங்கே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த பிரச்சனை எங்கே துவங்குவது என்று சொன்னால், திருப்பூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட சாயக்கழிவு நீர் அங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்லி ஒரு அரசு நிர்ணயித்தது. அந்த பொல்யூஷன் இங்கே செயல்படாத காரணத்தினால், பொல்யூஷன் என்றால் என்ன என்றால், அந்த சாய கழிநீர், சாயப்பற்றை, தளவுப்பற்றை இருக்கின்ற நீர் அதை மட்டி அதை தங்கு தேக்க வைத்து பிறகு நல்ல நீரை வெளியேற்றி குழாய் மூலமாக இந்த சாக்கடை கழிவு நீரில் வழியாக வந்து நேராக ஆற்றிலே கலக்கின்றது. பொது கழிப்பு சுத்திகரிப்பு நிலையம் அங்கே ஏற்பட்டு ஆற்றங்கரையிலே நீரோட்டத்திலே கலந்து மக்களுக்கு அது செல்கின்றது. ஆனால் அந்த பொல்யூஷன் இங்கே யார் தடுக்கிறார்கள் என்று சொன்னால், முதலாளிகள் மற்றும் இங்கே அரசு அதிகாரிகள் தான். இரண்டாவதாக கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் இடம் கொடுத்ததினால் முதலாளிகள் லஞ்ச பணத்தை வாங்கிக் கொண்டு இங்கே மக்களுக்கு நலனுள்ள பயனுள்ள நல்ல திட்டங்களை வரவிடாமல் தடுத்து கொண்டு இங்கே சீரழித்து கேன்சர் பல்வேறு வியாதிகளால் அவதிப்பட்டுகின்ற ஈரோடு மாவட்டத்திலே இன்றும் ஒரு தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு நாளிலே விளக்கமாக ஒரு விஷயத்தை அங்கே பதிவிட்டிருந்தார். 1970-80 காலகட்டங்களிலே சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து ஏறத்தாழ காலரா, பிளேக் மற்றும் பேதி என்கின்ற வியாதிகள் அங்கே ஏதுமறையாத மக்கள், அதாவது மூட நம்பிக்கையின் உச்சகட்டத்திலே இருந்த காலத்தில் அன்று எல்லாரும் ஓம்காரி வந்துவிட்டார், மாகாளி, காளி, இப்பொழுது வந்து அந்த மக்கள் மத்தியிலே வந்து இவர்கள் திருவிழா செய்யவில்லை, நேர்த்திக்கடன் செய்யவில்லை, அதனால்தான் இந்த நோயினாலே அவதிப்படுகிறார் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் முறையான முறையில் ஆய்வு செய்து பார்த்ததில் சுகாதார சீர்நிலை, சுகாதாரம் சீர்கட்டு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு நீரோட்டங்களிலே கழிவு நீர், சாதப்பட்ட இந்த கழிவுகள் எல்லாம் கலப்பதினால்தான் மக்களுக்கு இந்த வியாதிகள் வந்தது என்று சொல்லி மக்களுக்கு புரியும்படியாக சுகாதாரத்துறை, மாசு கட்டுப்பாடு துறை இதை கவனத்தில் கொண்டு முறையாக சுத்தம் செய்த காலநோய் நோய் முற்றிலுமாக அங்கே அகற்றப்பட்டு விட்டது. எனவேதான் இன்றைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு நடக்கின்ற இந்த கவனஈர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசும் உடனடியாக இதற்கு தீர்வு காணும்படியாக நடத்த வேண்டும் என்பது திராவிட விடுதலை கட்சியாக சேவையில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை தோழருக்கும் நன்றி பாராட்டப்படுகிறது. நன்றி, வணக்கம்.